மேடம் ஜெயலலிதா ஒரு செட் பண்ணாங்க. மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. அதோடைய நெரேட்டிவ் தான் 19 திமுக கையில் எடுத்தாங்க. மதவாதத்திற்கு எதிரான அரசியல் அதை கையில் எடுத்தாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி எப்ப திமுக சொன்னாங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர், அவர்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்த முடியும். திமுக அதற்கு ஒரு மனதாக குரல் கொடுக்கிறோம். வெஸ்ட் பெங்காலையும் போய் சொன்னார். ஆனா ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 2021 என்ன செட்டிங் நடந்துச்சு டெல்லியில, இந்தியா அலைன்ஸ் உருவாக்குனாங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. 2004 நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது கலைஞர் ஒரு கூட்டணி உருவாக்குவார். சோனியா காந்தி மேடத்தை வச்சு ஒரு பெரிய அலைன்ஸ் தீவுத்தொடர்ல மீட்டிங் போட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான குரலை உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தமிழ்நாடு தான் உருவாக்கும். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் யாங்கிருந்து உருவாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து உருவாக்குவாங்க. பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமையை தமிழ்நாட்டில இருந்து உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது 2021 அப்புறம் அவர் வழியில் வந்தேன்னு சொல்றவங்க 2021 அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. அதாவது இங்க இருந்து கத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம், மோடி எதிர்க்கிறோம். ஏன்? ஓட் பேங்காக. இப்படி எதிர்த்தா முஸ்லிம் தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் தலித் தோழர்களும் ஓட்டு போட்டுருவாங்க. இங்க தான் ஒரு பொய் இருக்கு நான் சொல்றேன். நீங்க நரேட்டிவ் செட் பண்ண அந்த நரேட்டிவ் நான் உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா 21 அப்புறம் தமிழகத்தில் விசிகே ஒரு இந்தியா அலைன்ஸ் மீட்டிங் திருச்சி நடத்தினாங்க. வெல்லும் ஜனநாயகம். ஏன் திமுக தலைமையில இந்தியாவோட அலைன்ஸ் மீட்டிங் தைரியமா பிஜேபிக்கு எதிராக நீங்க நடத்தல? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளரா நீங்க சொல்லல? இதற்கும் பதில் இருக்காது. இதுதான் நடிப்பு. சோ மேல நாங்க ராகுல் காந்திக்கு பிரதம மந்திரி வேட்பாளரா நாங்க சொல்ல மாட்டோம். இங்க ஒரு எதிரியை உருவாக்குவாங்க. பிஜேபி, அண்ணாமலை. கேமரா டெய்லியும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை சுத்தி இருக்கும், திமுக சுத்தி இருக்கும். திமுக எடுத்துக்கக்கூடியவங்க யாரு? 5% இருக்கக்கூடிய பிஜேபி. இன்னொரு மித்த கட்சியெல்லாம் அமைதி பண்ணிட்டாங்க. அக்கா சொல்றாங்க 4% மேல தாண்டாது அப்படின்னு. சோ அக்கா சொல்றதை கேட்டுக்கலாம். அப்ப டெய்லி மீடியால என்ன தெரியும்? இவர் கத்துவாரு, இவங்க பதில் கொடுப்பாங்க. திடீர்னு இருமொழிகள் அண்ணா சொன்னார் ஒரே தட்டி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் இருக்கும், அதுவரை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதை நீங்க காப்பாத்தல. அண்ணா உருவாக்கிட்டாரு. டீலிமிட்டேஷன் புரோகிராம் கொண்டு வருவாங்க. உடனே பிஜேபி ஏத்து நிற்கும். ஆமான்னு சொல்ல இவங்க எது நிற்கும். இந்த அரசியலை நம்ம கண்ணு முன்னாடி மீடியா செட்டிங்கோட பார்க்கவே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைப்போம்? ஓகே, மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. சோ மதவாதத்தை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய ஊழல், அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல், குடும்பம் செய்யக்கூடிய ஊழல், பாலிசியோடைய ஃபெயிலியர்ஸ், தலித் மக்களுடைய எதிர்ப்பு, ஜாதி அரசியல், இதெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு டெய்லியும் மீட்டிங்ல மதவாத அரசியலை மதவாத அரசியல் தமிழகத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். 4 எலெக்ஷன் தோத்துட்டாங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் உங்களுடைய ஊழல் ஆட்சியை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தியை தூக்கி எறிந்து ஊழலற்ற ஆட்சி உருவாக்க நினைச்சாரோ அந்த குறிக்கோளை இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இழப்பதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். மக்களுடைய அன்றாட பிரச்சனையை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன்.